புதுச்சேரியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. இந்த பெஞ்சல் புயல் இன்று பிற்பகல் வாக்கில் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க இருக்க பகுதியில் மழை நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் கடந்த 3 நாட்களாக போக்கு காட்டு வந்த பெஞ்சல் புயல் நேற்று மாலை நகரத் தொடங்கியிருக்கிறது. இந்த புயலானது காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. நான் கிளம்பிவிட்டேன், நீங்கள் உஷாராக இருங்கள் என்பதை எச்சரிக்கும் வகையில் புதுச்சேரி கடலில் தற்போது மாற்றங்கள் அதிகமாகவே காணப்படுகிறது. கடல் சீற்றமாகவும் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் காற்றும் தற்போது வீச தொடங்கியிருக்கிறது. மழை சாரல் மழை அடித்து கொண்டிருக்கிறது. இந்த புயலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் புதுச்சேரியில் புகழ்பெற்ற கடற்கரை சாலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடற்கரை சாலைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வருவது வழக்கம். எனவே சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வரக்கூடாது என்பதற்காக புதுச்சேரி கடற்கரை சாலை முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை போலீஸார் இங்கிருந்து செல்லுங்கள், புயல் வந்திருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும், ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் அவர்களை பீச்சில் இருந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இது ஒரு புறம் இருக்க, புதுச்சேரியில் மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் 19 மீனவர் கிராமங்கள் உள்ளது. காலாப்பட்டிலிருந்து கடலூர் எல்லையான மூர்த்தி புதுக்குப்பம் வரை 19 மீனவர் கிராமங்களில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அவரது படகுகள் தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதையும் மீறி யாராவது உள்ளே சென்று படகுகள் மூலம் மீன்பிடிக்க சென்றால் நடவடிக்கை எடுக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. கடல் சீற்றம் தற்போது புதுச்சேரியில் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. சாதாரண நாட்களில் 3 அடி உயரத்துக்கு எழும்பி வரும் அலை என்பது தற்போது 10 அடி உயரத்துக்கு எழும்பி வருகிறது. அதை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். புதுச்சேரியில் புயல் மழை அதிகமாக ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 121 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 121 முகாம்களுக்கும் பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு வரும் மக்களுக்கு சாப்பாடு, உணவு, தண்ணி கொடுக்கும் வகையிலும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறது. புதுச்சேரியில் புயல் பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வெளிவரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிக்கும் பணியில் புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் பொதுமக்கள் வெளிவரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருங்கள், புயல் கரையை கடந்து மழை விட்ட பிறகு மாவட்ட நிர்வாகம் வெளியே வரலாம் என்ற ஒரு உத்தரவு வந்த பிறகு வெளியே வாருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகளும், காவல்துறை, போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் அனைவரும் தீவிர பாதுகாப்பு பணி மற்றும் மக்களை மீட்பு பணியில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விடுமுறையில் சென்றிருந்த ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கார்கள். அதன் பேரில் 24 மணி நேரமும் நிர்வாகம் என்பது பாதுகாப்பு பணியிலையும் மீட்பு பணியிலையும் ஈடுபட்டிருக்கிறது. தற்போது காற்றும் வீச தொடங்கியிருக்கு. இந்த காற்று என்பது தற்போது லேசான காற்று. நேற்றிலிருந்து இன்று வரை காற்று என்பதே புதுச்சேரியில் கிடையாது, மழை என்பதே கிடையாது. தற்போது கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக காற்றும் அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் என்பது கிட்ட வந்துவிட்டேன், நான் தயாராக இருக்கிறேன், நான் வந்துவிட்டதற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுங்கள் என்பது முன்னெச்சரிக்கையை உணர்த்தும் வகையில் தான் இந்த புயல் நாம் புதுச்சேரி மக்களுக்கு அறிவித்திருக்கிற அந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறது. மகாராஜ பாண்டி, மீனவர்களுக்கான அறிவுறுத்தல், பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்கள் குறித்து சொன்னீங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சொன்னீங்க. கல்வி நிறுவனங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன? அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா? என்ன நிலவரம்? கண்டிப்பாக புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பே புயல் எச்சரிக்கை ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்ட உடனே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில்
அதிக அளவில் பாதிப்பு இருக்கப்படும். ரெட் அலர்ட் வந்து அறிவித்த உடனே கனமழை இருக்கக்கூடும் என்ற அறிவிப்பு வந்த உடனே வந்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் வந்து கடந்த 4 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து அரசு பள்ளி, தனியார் பள்ளி மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கார்கள். இந்த மழை நேரத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கடுமையான உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. அதன்படி மாணவர்கள் வெளியே செல்லக்கூடாதுன்னு. அதேபோல் வந்து புதுச்சேரியில் வந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் ஒரு உத்தரவிடப்பட்டிருக்கு. என்னென்றால் வந்து இன்று காலை 10 மணி வரைக்கும் போக்குவரத்து வந்து செல்லட்டும். அதன் பிறகு மழையும் வெயிலும் மழை காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா போக்குவரத்தை வந்து தடை செய்வதற்காக தயார் நிலை இருக்குமாக வந்து இது அரசு போக்குவரத்து கழகத்துக்கு அதிகாரிகள் விட்டிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம்னா புதுச்சேரியிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எல்லை பகுதியிலையும் போலீஸார் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கடலூர், விழுப்புரம், மரக்காணம் இந்த 4 பகுதியில் வந்து புதுச்சேரி எல்லை அமர்ந்திருக்கிறது. இந்த எல்லை பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்தார்களா, அதாவது புதுச்சேரி சுற்றி பார்க்க வேண்டும், புதுச்சேரி கடல் பகுதியை வந்து ரசிக்க வேண்டும், செல்ஃபி எடுக்க வேண்டும், வீடியோ எடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வருவார்கள். அவர்களை எல்லை பகுதியிலேயே நிறுத்தி அவர்களை அவங்களோட ஊருக்கு திருப்பி அனுப்புங்க என்ற ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து எல்லை பகுதியிலும் போலீஸார் வந்து தீவிர கண்காணிக்கப்பட்டு அனுப்பியிருக்காங்க. அதாவது கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் புயல் இருக்கும், பலத்த பாதுகாப்பாக இருங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு நேற்று முதல் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் புதுச்சேரி கடல் அலையை பார்ப்பதற்கு வந்தார்கள். அவர்களை போலீஸார் திருப்பி அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே வந்து இந்த புயல் என்பது வந்து மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்த்து வகையில் இருக்கிறது. எனவே நீங்கள் கலைந்து செல்லுங்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று வந்து போலீஸார் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்ப நிம்மம் இருக்கிறார்கள். அதை தான் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.